introduce our chief guest for today's event, Dr. A. Amalraj Sir, IPS, a leader whose exemplary service, dedication and achievements have inspired countless individuals across the nation. He has commenced his career with a Bachelor of Science in Physics, an MBA and a PhD, which showcases the intellectual rigor that has shaped his approach to public service. His career in the Indian Police Service is marked by exceptional dedication and diverse experiences across Tamil Nadu. From his initial role as Assistant Superintendent of Police in Tripur to serving as the Deputy Commissioner of Police in Madurai, he has always upheld the values of justice and fairness. Between 2000 and 2010, he has served as the Superintendent of Police in districts such as Dharmapuri, Theni, Kanchipuram and Viluppuram. His leadership continued to shine as he held key roles such as Inspector General of Police in the Central and West Zones, Commissioner of Police in Salem, Coimbatore and Tiruchirappalli, and Additional Director General of Police Operations. He was the second Commissioner of Police for Tambaram after the Commissionerate was inaugurated in January. He had been awarded with many medals, including the President's Police Medal for his distinguished service, Tamil Nadu Chief Minister's Police Medal for Excellence in Public Service. He holds a Champion of Champions Award at Tamil Nadu Police State Wide Shooting Competition for Officers for the year 2024. He wrote a book called Vetriyalargalin Vetripadigal and Porada Katrikol and many more. His journey serves as inspiration not just to the police force but all of us striving to make a meaningful impact in our respective fields. I invite our chief guest, Honorable Dr. A. Amalraj IPS, Additional Director General of Police of the Enforcement Bureau, CID, Chennai, to present the graduation address. கொங்குநாடு இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்து இன்று பட்டங்கள் பெற வந்திருக்கின்ற மாணவ மாணவியரே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கின்ற கல்லூரியுடைய சேர்மன் அவர்களே மற்றும் இங்கு மேடையில் வீட்டிருக்கின்ற மற்ற பெரியவர்களே, கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, துறையின் சார்ந்த தலைவர்களே, தங்களுடைய பிள்ளைகளெல்லாம் பட்டங்கள் பெறுவதை பார்க்க வந்திருக்கின்ற பெற்றோரே, உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருமே 10 வருடம் 12 வருடம் பள்ளியில் படித்து பள்ளி பருவம் முடிந்தவுடன் கல்லூரியில் சேர்ந்து கல்லூரியில் 3-4 வருடம் படித்து பட்டங்கள் பெறுவது என்பது தொடர்கதையாக வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். கல்லூரியில் சேர்ந்து படித்து விட்டாலே பட்டதாரியாக வெளியே வருகிறோம். அது இயற்கையாக பெரும் முயற்சி வாயிலாகவோ இல்லை சிறு முயற்சி வாயிலாகவோ பட்டதாரியாக வெளிவருகிறதை பார்க்கிறோம். பட்டங்கள் பெறுவது தான் வாழ்க்கையின் லட்சியமா, இல்லை வாழ்க்கையில் வெற்றி என்று நீங்கள் நினைப்பது என்ன என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எல்லோருமே பட்டங்கள் பெற முடியும். பட்டங்கள் பெறுவதற்கு இன்று கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டிய தேவையில்லை. கல்லூரியில் சேர்ந்து படிக்காமலேயே பட்டங்கள் பெற்று பெரிய பதவிகள் வகிப்பவர்கள் பலர். கல்லூரியில் சேர்ந்து படித்ததினால் மட்டும்தான் பட்டம் கிடைக்குமா என்பது இல்லை. பட்டங்கள் பெறுவது என்பது ஒரு முடிவா, இல்லை அது ஒரு தொடக்கமா? இந்த புது வருடம் 2025 உங்கள் எல்லோருக்கும் ஒரு பட்டதாரியாக உங்களை நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது.
கடந்த வருடம் படித்து முடித்திருந்தால் கூட இன்றுதான் நீங்கள் உரிமையாளராக, ஒரு பட்டத்திற்கு உரிமையாளராக நீங்கள் மாறுகிறீர்கள். இந்த பொறியாளர் பட்டம் என்பதோ இல்லை தொழில் பயிற்சி பாலிடெக்னிக் பட்டம் என்பதோ ஒரு முடிவா இல்லை அது ஒரு துவக்கமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் கல்லூரியில் படித்து முடிப்பது என்பது ஒரு சிறு வயதில் பெற்றோர் வசதி வாய்ப்பு குறைந்திருந்தால் கல்லூரியில் படித்து முடிப்பது என்பது ஒரு எல்கையாக, ஒரு பெரு வெற்றியாக தோன்றும். ஆனால் கல்லூரியில் படித்து முடிந்தவுடன் அந்த நிலை மாறும். பட்டங்கள் பெற்றுவிட்ட பிறகு அடுத்தது என்ன செய்வது? இதுதான் நாம் எதிர்பார்த்த கனவா, இல்லை நம்முடைய கனவின் இது துவக்கமா என்று சிந்தித்து பார்த்தால் வாழ்க்கையின் வெற்றிக்கு பட்டங்கள் பெறுவது என்பது ஒரு படிக்கல் தான். பல பட்டங்கள் இருக்கின்றது. இளநிலை பட்டம் படித்து, முதுநிலை பட்டம் பெற்று, இன்னும் உயர் பயிற்சி கல்லூரியில் படித்து பல்வேறு பட்டங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு நம் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். இந்த பட்டங்கள் பெறுவது என்பது நாம் எதை அடைய வேண்டும் என்று கனவு காண்கிறோமோ அதை எட்டுவதற்கான ஒரு படிக்கல் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியானால் நாம் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம்? இதை ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் ஆழ் மனதில் சிந்திக்க வேண்டும். எதை சாதிக்க வேண்டும்? பெரிய பெரிய சாதனையாளர்கள், பெரிய பெரிய புரட்சியாளர்கள், பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாரும் உங்களை போல் பல்வேறு கல்லூரிகளில் பட்டங்கள் பெற்றவர்கள்தான். ஆனால் கல்லூரியில் பட்டங்கள் பெறுகிறவர்கள் எல்லோரும் பெரிய சாதனைகள் நிகழ்த்துவதில்லை. சாதனையாளர்கள் எல்லோரும் பட்டதாரிகளாக இருந்தாலும் கூட பட்டதாரிகள் அனைவரும் சாதனையாளர்கள் ஆவதில்லை. அப்படியானால் பெரிய பெரிய சாதனைகள் நிகழ்த்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த சாதனையை நிகழ்த்துவதற்கு, பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் பெறுவதற்கு என்னென்ன அடிப்படை தேவை? ஒரு வெற்றியாளர்களுக்கும் வெற்றி பெறாதவர்களுக்கும் சாதிப்பவர்களுக்கும் சாதனை நிகழ்த்தாதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை இந்த தருணத்தில் உங்களை சிந்திக்க நான் அழைக்கிறேன். பட்டம் பெற்று நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு அடுத்தது என்ன என்ற கேள்வி எழும்பொழுது உங்களில் பலர் பல்வேறு நிறுவனங்களில் பணியில் சேர்ந்துள்ளதாக தெரிவித்தார்கள். அது மிக்க மகிழ்ச்சி. அந்த பணியில் சேர்வதுதான் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் ஒரு அடையாளமா, இல்லை நீங்கள் விரும்பிய கனவே அதுதானா, இல்லை அதை தாண்டி எதையாவது செய்ய வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்திக்கும் பொழுது பெரிய பெரிய சாதனைகள் நிகழ்த்த வேண்டுமானாலும் சரி, சிறிய சிறிய விஷயங்களில் நீங்கள் முன்னேற வேண்டுமானாலும் சரி, அதற்கு சில அடிப்படை தேவைகள் இருக்கின்றன. அந்த வெற்றிகளை, பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு வெற்றியாளர்களுக்கு மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை சிந்தித்தால் வெற்றியாளர்கள் ஒரு சில விஷயங்கள் மற்றவர்களை விட மாறுபட்டு செய்வதை நீங்கள் காண முடியும். மற்றவர்களுக்கும் பெரிய சாதனை நிகழ்த்துவர்களுக்கும் ஒரு சில அடிப்படை வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாடுகள் என்ன என்று உணர்ந்தால், அந்த வேறுபாடுகள் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்களும் பெரிய வெற்றியாளர்களாக மாற முடியும், பெரிய சாதனைகள் நிகழ்த்த முடியும், அதிசய படிகளில் நீங்கள் கால் பதிக்க முடியும். அதற்கு முதலாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், எந்த ஒரு இலக்கை அடைய வேண்டுமானாலும், எந்த ஒரு லட்சியத்தை எட்ட வேண்டுமானாலும் அந்த லட்சியத்தை அடைவதற்கான திட்டங்களை வகுக்க வேண்டும். There are 4 P's for success. P number 1, plan. உங்களுடைய எந்த ஒரு காரியத்தை, இந்த பின்னாடி மிக அழகான ஒரு விளையாட்டு அரங்கம் இருக்கிறது. இந்த விளையாட்டு அரங்கத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தால் கல்லூரி நிர்வாகம் முதலாவது செய்வது திட்டமிடுவது.
முதலாவதாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டம் வகுப்பார்கள். வாழ்க்கையின் பெரிய கோபுரங்களில் நீங்கள் பயணிக்க வேண்டுமானால் நீங்களும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக மாற வேண்டும் என்ற ஆசை உங்கள் மனதில் இருந்தால், நீங்களும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் மற்றவர்களை போல் சராசரியாக இருக்க மாட்டேன், மற்றவர்களை விட சிறந்தவனாக நான் மாறுவேன் என்று நீங்கள் எண்ணினால் முதலில் நீங்கள் அதற்கு திட்டமிட வேண்டும். இரண்டாவதாக யூ ப்ரிப்பேர். முதல் பி பிளான். இரண்டாவது யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வெற்றியை சாதிக்க வேண்டுமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சாதனையை நிகழ்த்த வேண்டுமா இருந்தாலும் சரி, அதற்கு உகந்தவராக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கல்லூரியில் இருக்கின்ற பட்டப்படிப்பு ஒரு சில நிலைக்கு உங்களை உயர்த்தி உள்ளது. ஆனால் பெரிய சாதனையாளராக மாறும் அளவிற்கு அது உங்களை உயர்த்தி உள்ளதா என்றால் அது உங்களை நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான். மற்றவர்கள் அடையாததை நீங்கள் அடைய வேண்டும் என்று தீர்மானித்தால் அதற்கு உங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும். உங்களை நீங்கள் அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும். மற்றவர்கள் நம்மை நினைத்து என்ன எண்ணி விடுவார்கள், சமுதாயம் என்ன கூறுகிறது, என்னால் முடியுமா, மற்றவர்களால் முடியவில்லையே, ஆனால் என்னால் முடியாது என்று ஒரு சிறிய சூழலில் ஒரு குழிக்குள் உங்களையே நீங்கள் அகப்பட்டு கொண்டால் நீங்கள் உங்களுடைய முன்னேற்ற பயணம் தடைபடும். அதை விடுத்து மற்றவர்களை விட மற்றவர்களுக்கு எனக்கும் வேறுபாடில்லை, மிக உயர்ந்த சாதனைகளை நிகழ்த்தியவர்கள் என்னை போன்றவர்கள்தான் என்ற எண்ணத்துடன் அவர்கள் அந்த முன்னேற்றத்தை அடைவதற்கு காரணம் அவர்களை தயாரித்து கொண்டதுதான் என்பதை உணர்ந்து நீங்களும் தயாரித்தால் பெரிய சாதனைகளுக்கு நீங்களும் உரிமையாளர்களாக முடியும். மூன்றாவதாக, எந்த ஒரு போட்டியிலும் எந்த ஒரு சாதனையை நிகழ்த்துவ வேண்டுமானாலும் அதற்கு முக்கிய தேவை தேர்ட் பி, பார்ட்டிசிபேட். நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதற்காக திட்டமிட வேண்டும். You will have to plan, you will have to participate, and then you will have to participate. Plan, prepare and participate. திட்டமிட்டு விட்டு தயாரித்து விட்டு அந்த போட்டி களத்தை கண்டு பயந்து ஒதுங்கி விட்டால், இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராக் இருக்குது, இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கில் 10 பேர் தான், 8 ட்ராக், 100 மீட்டர்ஸ் ட்ராக், 8 ட்ராக் இருந்துன்னா அந்த 8 பேரில் ஒருத்தர் தான், 8 பேர் ஓடுற ட்ராக்கில் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அதை வேடிக்கை பார்க்குற 10,000 பேர் ஜெயிக்க முடியாது, கைத்தட்ட தான் முடியும். வெற்றி கனி அந்த தங்களை அந்த போட்டியில் ஈடுபடுத்தி கொண்டவர்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த போட்டியில் ஈடுபடுத்தி கொள்ளாதவர்கள் என்றையுமே வெற்றி பெற முடியாது. பெரிய பெரிய சாதனைகளை கண்டு நாம் வியக்கும் பொழுது, மிக உயர்ந்த கட்டிடங்களை பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய அரிய கண்டுபிடிப்புகளை பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய தொழில் புரட்சிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதை கண்டு அதிசயிக்கிற நாம் அந்த முயற்சிகளுக்கு உரிமையாளராக மாற வேண்டுமானால் அந்த போட்டியில் உங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அந்த போட்டியில் உட்படுத்தி கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் கடைசியாக உங்களுக்கு தேவையான பி, you should have perseverance. அந்த எடுத்த காரியத்தை அடைந்தே தீர்வது என்ற விடாமுயற்சி உள்ளவர்களால் மட்டுமே அந்த நிலையை எட்ட முடியும். தோல்விகள் என்பது எப்படி ஒரு படி ஏறும் பொழுது அந்த படிக்கு ஒரு நிலையும் ஒரு மேடும் இருக்கிறதோ, அதே மாதிரி எந்த ஒரு முயற்சிக்கும் ஒரு வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். தோல்விகளை கண்டு பயந்து போட்டிகளில் பங்கெடுக்காதவர்கள், தோல்விகளை கண்டு இடையில் விட்டுவிட்டு வெளிவருகிறவர்கள், தோல்வியை கண்டு பயந்து நான் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் எண்ணி ஒதுங்கிவிட்டால் வெற்றி தள்ளி சென்றுவிடும். சென்னையில் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது, நீங்கள பார்த்துருப்பீங்க, மெட்ராஸ் போயிருப்பீங்க, போகிறவங்க பார்ப்பீங்க. சென்னை
நீ சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கத்தில் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி ஓடிஏ, அதில் ஒரு கேப்ஷன் எழுதி வச்சுருப்பான். என்ன எழுதியிருப்பான்னா, ஃபாலிங் டவுன் இஸ் அக்செப்டபிள், கீழே விழுவது ஏற்றுக்கொள்ள முடியும். கிராலிங் இஸ் அக்செப்டபிள், பெயின் இஸ் அக்செப்டபிள், குவிட்டிங் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். அதாவது கீழே விழுவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, தரையில் அடிபட்டு ஊர்ந்து செல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, வலி ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இடையில் விட்டு விட்டு ஓடிவிடுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று மிக அழகாக எழுதி வைத்திருப்பார்கள். அதுதான் வாழ்க்கையின் போட்டியில் வெற்றி பெறுவதற்கும் ஒரு முக்கிய அடித்தளம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கல்லூரியில் முடித்துவிட்டு இன்று உயர்கல்வியில் சேர்ந்திருப்பீர்கள், இல்லை வேறு பணிக்கில் சேர்ந்திருப்பீர்கள், இல்லை சுய தொழிலில் சேர்ந்திருப்பீர்கள், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த முயற்சியில் இறுதி வரை நிலைத்து நிற்க வேண்டும். அந்த முயற்சி வெற்றியில் முடிவது வரை உங்கள் முயற்சி தொடர வேண்டும். விடாமுயற்சி என்பது எப்படியாவது வெற்றி பெறுவது இல்லை, வெற்றி பெறும் வரை உழைப்பது. வெற்றி பெறுவது என்று கூறும் பொழுது மாணவியரே, வாழ்க்கையில் போராட்டங்களில் வழிகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் the beauty of competition is winning through the rules. சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வெற்றி பெறுவது மட்டுமே வெற்றி. எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் சரி, அந்த வெற்றிக்கு வகுக்கப்பட்ட வழியாக சென்று வெற்றி பெறுவதுதான் வெற்றி. எப்படியேனும் வெற்றி பெறுவது வெற்றி அல்ல. பணம் ஈட்டுவது நல்லதுதான், ஆனால் பணம் சட்டப்படியாக ஈட்ட வேண்டும். வெற்றி பெறுவது நல்லதுதான், ஆனால் வெற்றி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக மாறுவோம், மற்றவர்கள் நம்மை பின்பற்றும் நிலையை நாம் உருவாக்க முடியும். இப்படி இந்த கல்லூரியின் 14வது ஆண்டு விழாவில் என்னை அழைத்தது போல ஒரு நாள் உங்களையும் அழைத்து உங்களையும் கௌரவிக்கும், உங்களையும் சிறப்பு விருந்தினராக பட்டமளிப்பவராக அழைக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் வெற்றியாளராக வர வேண்டும். நீங்கள் பெற்ற வெற்றி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. Thank you, sir. I invite our principal, sir, for the presentation of candidates. Let the candidates be now presented by the deans, HODs and the vice principal. I invite Dean Academics Dr. J. Preetha ma'am to present the rank holders UG and PG. Mr. Principal, I present unto you the candidate in person, the rank holders of undergraduate program who have been certified after examination to be duly qualified to receive the degree of Anna University, Chennai. B. Biomedical Engineering, first rank, Mr. Chandru S. Second rank, Miss Afrin S. Third rank, Miss Vaishnavi G. B. Civil Engineering, first rank, Miss Amala P. Second rank, Miss Kokila K. Third rank, Miss Harini M.K. B. Computer Science and Engineering, first rank, Miss Jeevita R. Third rank, Miss Dhanlakshmi K. B.
B. Electrical and Electronics Engineering. First rank, Ms. Shweta A. Second rank, Ms. Sanferonsa A. Third rank, Mr. Vignatius. B. Electronics and Communication Engineering. Second rank, Ms. Manju P. Third rank, Ms. Divya K. B. Mechanical Engineering. First rank, Ms. Samyukta S. Second rank, Mr. Bharati Raja J. Third rank, Mr. Mukesh Verma K. B. Information Technology.